வேலை செய்ய போயிட்டாங்க. அங்கேயே பத்து நாமத்தை மிக பண்றாங்களான்னு பார்க்கணும். ஆனந்த் அவர் செய்யற வேலை இடத்துல அவர் நான் சிகாமணி அப்பாவோட காரியத்துக்காக இருந்தாலும் ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து நாமத்தை மைய பண்றாங்க. பாபு அண்ணாதுர நம்ம பார்ப்பட்டு சேகர் அப்ப இங்க வந்தாலும் வரலாம். அலேலுயா நாமத்தை மைய பண்றது முக்கியம். அலேலுயா நல்லா கவனம் இருக்காங்க. பேஸ்டர் அடிச்சிருக்காரு ஊழியர் செய்யறாரு. அலேலுயா பேஸ்டர் சொன்னாங்க அடிச்சிருக்காரு. பேஸ்டரோட பிள்ளைங்க ஊழியம் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய பேர் நினைக்கிறது. அலேலுயா நிறைய பேர் நினைக்கிறது. அலேலுயா பேஸ்டரோட பையன் பேஸ்டர் தான் ஆகணும். அலேலுயா ஜபா வேற என்னமா வேலை செய்யறாரு. இந்த வேலை செஞ்சாரு எவ்வளவு பண்ணாலும் ஆனா நமக்கு சீரியஸ் கொடுத்துருக்காரு. புரியவே கொடுத்துருக்காரு. அலேலுயா கண்ணியை வச்சு ஆடுறது அது சுத்தி வேறு இடத்துல அலேலுயா கண்ணியை தொடாத அவ்வளவுதான். அவன் சொல்ல முடியும் ஆனா சொல்ல வேண்டாம். வீட்டு சொல்றான். அலேலுயா ஆண்டவர் எந்த வேலை கிடைச்சிருக்காருன்னு தெரியாது. அலேலுயா அதுமே அவர் வந்து வாரம் மூடி வச்சுக்கிறார். இன்னைக்கு ஆராதனை ப்ராசஸ் பண்ண மூடியை கையில தூக்கி தம்பி வேகமான தம்பி இன்னைக்கு ஆராதனை பண்ற மூடி கையை தூக்குறார். அல்லேலூயா எந்த செஞ்சாலும் பெற்றோர் வாசிக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா சரி அடுத்து வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அல்லேலூயா 30ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் குடித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா என்ன பண்ணாலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நாம அப்பா ஜீவ வார்த்தைகள் மூலம் நம்மை இடைப்படும் ஒருவருடைய இடைப்படும் ஆசீர்வதிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். கேட்டு ஜெயத்துக்கு ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பிசினஸ் பண்றோம், அவன் ஊழியம் பண்ணல. நிறைய பேர் நினைக்கிறது பார்க்கிற பிள்ளைகள் சபைதான் நடத்தணும். அதாவது பார்க்கிற பையன் டாக்டர் ஆயிட்டான், இன்ஜினியர் ஆயிட்டான், அவன் ஊழியம் பண்ணல. தப்பு. டாக்டரா இருந்தாலும் ஊழியம் பண்ண முடியும். அல்லேலூயா வியாபாரம் பண்றவங்க ஆண்டவர் மகிமைக்காக பண்ணலாம். உண்மையா ஊழியம் பண்ணலாம். கிறிஸ்டியன் அந்த கடைக்கு போவாங்க, கரெக்டா இருப்பாங்க, எல்லாம் நிறைவா இருக்கும். அல்லேலூயா அவங்க நேரத்தெல்லாம் கரெக்டா இருப்பாங்க, வீட்டு செஞ்சா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க பாத்தீங்களா? பண்ணா எங்க பார்த்தாலும் கேட்டீங்க இதை பண்ணினாலும் அதை நாம் மகிமைப்படுத்தியாக பண்ண முடியும், புரிய பண்ண முடியும். அல்லேலூயா நம்ம தவிர நினைச்சிடவே கூடாது. நிறைய பேர் நினைக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னாரு
அடுத்தவங்க வாசிக்கிற மத்திய 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் யாரை பார்த்து உண்மை முக்கியமான ஊழியர்கள் 25ஆம் அதிகாரம் 14 இருந்து 30 வரைக்கும் படிக்கிற வேதம். மத்திய 25 அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்து வாங்கும் பொழுது உடனே பிரயாணப்பட்டே போனான். அல்லேலூயா. யார் சொன்னது? யார் சொல்றது? ஏசாமி சொன்னாரு. ஏசாமி சொன்ன ஓமை. சொல்லுங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக நல்ல கவனமா கேட்க. நாம ஆண்டவர் தாளங்களை கொடுக்கிறப்ப ஒருத்தர் பேசுற தாளந்து, மாற்ற தாளந்து, இசை வாசிக்கிற தாளந்து, வண்டி ஓடும் தாளந்து, அல்லேலூயா, எலக்ட்ரிஷியன். அவன் என்ன சொல்றாரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து வாங்கும் பொழுது உடனே போய்விட்டான். அல்லேலூயா. என்னவா? அவன் ஆஸ்தியை கொண்டு ஒப்படைத்து போனான். அல்லேலூயா. 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி அவைகளை கொண்டு ஊழியம் பண்ணானா? அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணினான். அல்லேலூயா. வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனோ வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அல்லேலூயா. 5 தாலந்துக்கு வியாபாரம் பண்ணா மறுபடியும் சம்பாதிச்சான். 2 தாலந்து வாங்கினவன் 2 தாலந்து வாங்கி சம்பாதிச்சான். 1 தாலந்து வாங்கினவன் நிலத்தை தோண்டி பணத்தை புதைத்து வைத்தான். நல்லா கவனம் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுத்திருப்பது பணமா இருந்தாலும் சரி, பேச்சு திறமையா இருந்தாலும் சரி, பாடு திறமையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆண்டவர் நகைப்பட முடியாத ஆண்டவருக்கு பயன்படுத்தினாங்க. பெருக்கணும், அல்லேலூயா, படிக்கணும், கத்துக்கணும். அல்லேலூயா. எப்பா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாத பாருங்க. மைக்கு நம்ம கையில சுத்தமா இல்ல திறமை. அல்லேலூயா. நம்ம கத்துக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த சர்ச்சுக்கு போனோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிள் தான்யா. அல்லேலூயா. அந்த சர்ச்சுக்கு போனாங்க. நல்ல இஸ்ராயல் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டர் கத்து கொடுப்பாங்க, பாடத்தை கத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. மியூசிக் மாஸ்டர் கத்து கொடுப்பாங்க. அங்க பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு. அங்க ஒரு தம்பி வேலை செய்து ஏசி எல்லாம் ரிப்பேர் பண்ணிடுவோம். எங்கேயும் அதே வயரமா பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. அங்க ஒரு தச்சர் இருக்காரு. நல்ல உண்மை மட்டும் நான் செய்வாங்க. ஒரு எலக்ட்ரிஷியன் தான். நம்ம சபை ஆண்டவர் எல்லா தாளங்களும் கொடுத்திருக்காரு. விரைவுள்ள சபை. அல்லேலூயா. ஆராதனை பண்றப்ப அருமையா இருக்கு. அல்லேலூயா. அந்த நாம மையப்பட்ட அல்லேலூயா. கூட்டம் இவ்வளவுதான் நினைக்காதீங்க. நம்ம கூடவே நம்ம மத்தியில பக்கத்துல 2 உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா. அநேக தூதர்கள் நாம மையப்படுறாங்க. அல்லேலூயா. வெகுகாலமான பின்பு 19ஆம் வசனம். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேற 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேற 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். எனக்கு 5 தாலந்தை கொடுத்தீங்களே நம்பி அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு 5 தாலந்தை சம்பாதிச்சான். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தாளந்து, ஆண்டவருக்கு நல்ல படிப்பு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. உண்மை உத்தமமா இருக்கிற தாளந்துல பெருக செய்யும் தேவன். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அல்லேலூயா. வியாபாரம் பண்ணினா தப்பில்ல. உண்மை முத்துமா ஊழியம் பண்றப்ப, உண்மை முத்துமா வியாபாரம் பண்றப்ப பெருக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப எஜமான் வந்து சொல்றார், நம்முடைய எஜமான் அவரு, எஜமானனே
ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு எஜமானவர். அல்லேலூயா. எனக்கு பாடவே பேசுறது வேற தவிர பாடல் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த நாவலுக்கு நன்மைக்காக நம்மள பாடுவது உண்மையான ஊழியக்காரனை. அல்லேலூயா. சரியான பாஸ்டர் அப்பா அவரால் முடிஞ்ச சொன்னார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஒருத்தமையான நல்ல ஊக்கமா. அல்லேலூயா. அமைதியா. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பீட்டு வேலை பண்ணேன். இதுல காசு கொடுத்து மத்தவங்களுக்கு உதவி கொஞ்சமா கட்டிக்க விடுங்க. தப்பே இல்லை. அல்லேலூயா. உண்மை முட்டுமா இருக்கிறப்ப. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பணத்தை புதைச்சி வைக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த தாளங்களை வீணாக்கிடக்கூடாது. பயன்படுத்தணும். இன்னும் அதிகமா பண்ணணும், முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க அடுத்து. இரண்டு தாளத்தை வாங்கினவனோ வந்து, ஆண்டவனே, இரண்டு தாளத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எத்தனை நாள் வச்சிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பண்ணாங்க. கல்யாணி சிஸ்டர் ஆண்டவர் ஊழியம் பண்ணாங்க. அல்லேலூயா. அங்க எப்படி இருந்திருப்பாங்க தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த ரிட்டையர் வாங்கி அந்த பென்ஷன் வாங்கி அந்த சாட்சியா இருப்பாங்க. எங்க வேலை பண்ணாலும் சாட்சியா இருப்போம். ஸ்கூல்ல ஐயோ அந்த பாப்பா அப்படி சொல்லாது, ஐயோ அந்த குழந்தை ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணிட்டு வரணும். அது ஒரு தாளத்தை வாங்கினவன் 24. ஒரு தாளத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் செழிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாக கடினமுள்ள மனுஷன் என்றேன். நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் குதித்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவன் பயந்து போய் விட்டானா நல்லா கவனிக்கிறது. நான் பயந்து போய் நிலத்திலே புதைத்து வைத்தேன். இது உம்முடையதை வாங்கிக் கொள்ளுது. எனக்கு கொடுத்ததை வாங்கிக்கு பத்திரமா வச்சேன். அவர் என்ன சொல்றாரு? நீ பயந்து போகல. 26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறார் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறார் என்றும் அறிந்தாயே. என்ன சொல்றாரு? சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெரியுமில்ல, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் தெரியாம பின்ன ஏன் சொல்றாரு? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருப்பதும், அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. அல்லேலூயா. அப்படின்னா அந்த காசுக்காரருக்கு போட்டு வைக்கிறது என்ன, பேங்க்ல போட்டு வைக்கிறது என்ன, கொஞ்சம் வட்டியாவது வந்திருக்குமே. ஆண்டவர் காலத்தை கொடுக்கிறப்ப, ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறப்ப, ஒரு நேரம் சொத்தை கொடுக்கிறப்ப ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதாவது செஞ்சோம்னா நம்மளாம் மற்றவர்களுக்காக. அல்லேலூயா. அதை பிரயோஜனப்படுத்தினமான ஆண்டவர் பெருக்குவாரு. அப்படியே வச்சுக்கிறதுனா சோம்பனம் பொல்லாதவன் ஊழியக்காரனை. அல்லேலூயா. என்ன பண்ணாரு? அப்புறம் 28 அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளம் உள்ளவனுக்கு கொடுத்து. அல்லேலூயா. எடுத்து யாரு கொடுத்தாங்க? 10 தாளம். ஏன் அவனை பெருக்கலாம்? இப்ப 10 தாளம் கொடுத்தா நாம 20 பண்ணிடுவான். அவனுக்கு கொடுக்க பிசினஸ் பண்ணினா, வியாபாரம் பண்ணினா, தொழிற்சாலை பண்ணினா சந்தோஷம். அதனால எத்தனையோ பிள்ளைங்க பிழைக்கிறாங்க, எத்தனையோ குடும்பம் பிழைக்குது. அவங்க வர லாபத்துல ஆண்டவருக்கு ஊழியத்தை தாங்குவாங்க. அல்லேலூயா.
உண்மை மட்டும்தான் ஊழியம் பண்றப்ப வியாபாரம் பண்றப்ப இந்த வியாபாரம் செழிக்கும். செழிக்கிறதுல ஒரு பக்கம் சமாதானத்தை ஆண்டவரே கொடுத்து செய்வார். அல்லேலூயா. பாஸ்டர் சத்தியத்தை போதிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற நாளிலிருந்து ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். சண்டை போடுற சமாதானம் ஆயிடுறாங்க. வீட்டுல சண்டை வந்தா என் பொண்ணாடி சொல்வா, ரொம்ப கோபமா பேசினா நான் பேசுறதுக்கு போன் பண்றேன். போன் பண்ணுவாங்க. உனக்கு அவருதான் சரி, நீ அடங்க மாட்ட, நான் இவ்வளவு சொல்ல மாட்டேன், நான் பேசுறதுக்கு போன் பண்றேன். எனக்கு கையமா இருக்கும். எவ்வளவுதான் அடிக்க பார்க்கணும், நேரா பேசுறதுக்கு போயிடும். பொறுமையா இருக்கணும். இதுதான் சமாதானம் நினைக்கிறது. தேவனை சமாதானம் அலேலுயா. அந்த சமாதானம் பண்றவரை கனம் பண்ணணும். அலேலுயா. நீ சொந்த கருப்பா இருந்து போனது. அலேலுயா. கண்ணு முன்னாடி பாக்குறதுக்கே உட்கார்ந்து நிற்பாரு. அலேலுயா. கொஞ்சம் எவ்வளவு வேதனையா இருக்கும். அலேலுயா. அப்போ ஆசிரியர் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு. நம்ம ஆண்டவருக்கு பாசம் சொல்றாங்க. அவர் பெருசப்படுற அதனாலதான் பைபிள் சொல்லுது, நல்லா கவனமா கேளுங்க. திருவசனத்துல உபதேசிக்கப்படுகிறாங்க. படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெபமா இருந்தாலும் சரி, ஜாக்சனா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கல்யாணம் இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. வீட்டுல வாழ்ந்து கொஞ்சம் தடுத்துனா, ஐயோ பணம் நல்லா இருக்க பாத்துக்கு 2 கொடுக்கலாம், தேங்காய் காய்ச்சினா பாத்துக்கு 2 கொடுக்கலாமே. அல்லேலூயா. செஞ்சுதான் பாருங்க. அல்லேலூயா. சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அப்புறம் நன்மை செய்கிறது. தோற்று போகாமல் நாம் கலந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் எல்லாருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணணும். விசேஷமா யாருக்கு பண்ணணும்? விசுவாச குடும்பத்தார்கள். ஐயோ அவங்க குடும்பத்துல இது நாட்டா இருக்கு, ஆணும் உதவி பண்ண. ஐயோ போறதுக்கு அவர் போய் பார்க்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக முதல்ல உபதேசிக்கிறவன் சகல நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறார். சகல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தந்த மாதிரி எப்ப சான்ஸ் கிடைக்குமோ. உங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடக்குது, அம்மா நானே இன்னைக்கு டீ காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன், நான் இன்னைக்கு இட்லி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கறி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சகல நன்மைகள் பகிர்ந்து கொடுக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு அதாவது யாவருக்கும் விசேஷமா விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். அல்லேலூயா. யார் இதை பண்றாங்க? விசுவாசத்துல இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, தொழில் செய்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அல்லேலூயா. சொல்லிதான் பாருங்க, பாஸ்டர் லீவ் போடுறாரு.
ஐயா நான் ஒரு முக்கியமான ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம். நீ காலேஜுக்கு போறியா? என்னையா காலேஜ்? ஐயா அருமையான காலேஜ். வெளிதான் பாருங்களேன். எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 நாள் 3 நாள் கொடுக்கணும். காலேஜுக்கு போனோம். என்ன பெங்களூர் காலேஜ்? முடியாதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சு பேசி போயிட்டு வைப்பாங்க. அல்லேலூயா. பைபிள் காலேஜ் கத்துக்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு மறக்காம ஐயா லீவ் கொடுத்தீங்களே நன்றி ஐயா, நல்ல வார்த்தையை கத்துக்கணும் ஐயா, புதிதாக பார்த்துக்கலாம் ஐயா, எனக்கு லீவ் கொடுத்து காட்டி போறோம். சமயத்துக்கு பக்கதாக யாவருக்கும் விசேஷ விசுவாசத்துக்கு பக்கத்தில் நன்மை செய்யப்படுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணாலும் அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை கேளுங்க. ஒரு பெரிய பரிசை எடுத்தாரு, ஆயக்காரன் தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 14 வரைக்கும் படிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14. தங்களை நீதிமன்றம் என்று நோக்கி மற்றவர்களை அற்பமா என்று சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இரண்டு வருஷம் ஜெபம் பண்ணும்படி தேவனுக்கு போனாங்க. எப்படி எதுக்காக சொன்னாரு? தங்கள் நீதிமான்களை நம்பி நல்லா ரட்சிக்கப்பட்டவன், நான் ஒழுங்கா பைபிளுக்கு போயிடுவேன், நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், தங்களை நீதிமான்களை எண்ணி மற்றவர்களை அப்புறமா எண்ணும். மற்றவங்க அவன் பிசினஸ் பண்றான், அவன் தொழில் பண்றான், அவன் வியாபாரம் பண்றான், அவன் ஊழியம் பண்ணல, தங்களை நீதிமான்களை நம்பி மற்றவர்களை அற்புதமா என்ற சிலரை குறித்த ஒரு உண்மையை சொன்னார். 2 மட்டும் ஜெபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா டாக்ஸ் கலெக்டர். சொல்லுங்க. பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், வியாபாரிகள் அப்படிதான் நினைச்சுக்கிறான். படிங்க. ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதவனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவனை மாதிரி நான் இல்லாதனால உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்றேன், அந்த மாதிரி நான் பரிகாரம், அந்த மாதிரி நானு அநியாயம் பண்றேன். சரி, நியாயம் தீர்க்கிறோம். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் மேல பார்த்து பயம், ஐயோ இவங்க பரிசுத்தமான ஆண்டவரை துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே அவன் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான். நான் பாவியா இருக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னான். பார்க்கல பார்த்து அடிச்சுக்கிட்டு அவன் இவன் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்தவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகையால் நீங்கள் புத்தித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். அல்லேலூயா. சமைக்க வருமா? செய்கிற பாஸ்டர் அன்னைக்கு நான் ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்தேன். பைபிள் காலேஜ் நடந்தேன். நான் என்ன பண்ண அதை பண்ணேன். வந்து சபையில மயக்க வைக்கிறேன். பாஸ்டர் சொன்னார், எனக்கே தெரியாது. என் பையன் வந்து என்ன சொன்னாரு, எனக்கே புரியல, எனக்கு தெரியவும் தெரியாது. ஆபரேஷன் சொன்னார் பாஸ்டர், அது எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்னா, எங்க சபையில காலையில போயிடுவாங்க, குழந்தைங்கெல்லாம் காலையில் போயிட்டு சேர் போடுவாங்க, வரிசையா மைக்கெல்லாம் எடுக்குவாங்க.
வருஷத்துக்கு 2 தடவை நாங்க என்ன பண்ணுவோம், சபையை சுத்தம் பண்ணுவோம். எல்லாம் சுத்தம் பண்ணி கீழே துணி விட்டு எல்லாம் முடிச்சு பல நாங்க எங்க சபை இல்லை. அதனால ஒரு ஆங்கிலிக்கன் சபைக்கு நாங்க கூடுவோம். அங்க இருக்கிற பாரிசால ஒரு கொடுத்துருவாரு, அந்த ஜெப ஹால கொடுத்துருவாரு. அந்த ஹால பாலபாலமாக வச்சிருப்போம். பாப்பாங்க அவங்க இங்க ரொம்ப வந்து போன இந்தியா ஆளுங்க. ஆனா பார்க்க சுத்தமா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். ஐயா நீ வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வெள்ளிக்கிழமை வெப்சைட் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கிறாங்க. அலையா அவங்க ஆண்டு விழா கிறிஸ்தா சேர்ந்தப்ப நீங்க வந்து கூட ஒரு பாட்டு பாடுங்க. பிள்ளைங்க அழகா பாடினாங்க, நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. கிறிஸ்மஸ்க்கு எதை செய்தாலும் அல்லேலூயா நம்ம ஆண்டவராக முடிக்கப்படும்படியாக செய்யணும். அல்லேலூயா நாம் முடிக்கப்படுவதாக. அல்லேலூயா எதை பண்ணினாலும் கொலோசியர் 3:12 கொலோசியர் 3:12 நீங்க எதை செய்தாலும் என்னவா வாக்கினாலாவது அப்படின்னா பேச்சு பேசுறா சொல்லுங்க. வார்த்தையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையிலாக பிதாவாகிய தேவனுடைய ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க எதை செஞ்சாலும் பேசினாலும் சரி பாடினாலும் சரி எதை செய்தாலும் கிரியை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஓட்டை கொடுத்தாங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 22 வசனம். வேலைக்காரரே செல்வத்தின்படி எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். யாரும் வேலை செய்யறவங்களுக்கு அல்லேலூயா. அங்க செல்வியேட்டு கொஞ்ச நாள் முன்னாடி விட்டுறாங்க. யாரும் தெரியுமா தெரியாது. செல்வியேட்டு வந்துடும். முதல்ல உபவாசம் பண்ணா வந்துடும். பையன் குண்டா இருப்பான் போட்டு அல்லேலூயா. எல்லாரும் அழைச்சிட்டு போனாங்க அவங்க ஊருக்கு. நான் மைண்ட் சொல்றாங்க என்ன பண்ணாங்க, வீட்டு வேலை பண்றாங்க. சித்தாங்க யாருக்கு வேணும்னாலும் சேர்த்து வேலை பண்றாங்க. ஆண்டவர் தெரியாது. வேலைக்காரரே சரீரத்திற்கு எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் பிரியமா இருக்கிறவர்களாக மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் சும்மா பார்க்கறதுக்கே விருப்பம் இருக்கலாம். பார்வைக்கு வேலை பண்ணியிருக்கலாம். பார்வைக்கு ஊழியம் செய்வதாக காணப்படாமல் தேவன் மக்களால் கவனமெல்லாம் இதயத்துடைய ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்யறதுனால நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவேன் என்று செஞ்சா போதும். அவன் பார்ப்பான், இந்த வேலையை பார்ப்பான், சூழ்நிலை பார்ப்பான். வேலையை சொல்லிட்டு உங்களை பார்க்க போய் பார்த்தீங்கன்னா வேலை சொன்னா செஞ்சிருவீங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் அவங்க மகிமைப்படுத்தியா செய்யணும். நல்லா பாருங்க. வியாபாரம் பண்ணினா உங்களாம் வியாபாரம் பண்ணா நிறைய பேர் நம்ம தப்பா தப்பு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டிடியா இருந்தா என்ன பண்ணாவ ரத்தாம்பரம் செய்யும் வியாபாரம் செய்யறது படிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயமாய் செய்கிறவன் தன் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 14-15. அப்பொழுது தியாதிரா ஊராளும் தப்பற்பலம் வைக்கிறவனும் தேவனை வணங்குகிறவனுமாகிய லிதியா என்னும் பேருள்ளவர்களை கேட்டுக் கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவன் இருதயத்தை திறந்தருளினார். அப்பொழுது தியாதிரா ஊராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவர் என்ன பண்ணார்? ரத்தாம்பரம் இருக்கிற பெண்மணி ரத்தாம்பரம் இருக்கிறவரும் தேவனை வணங்குவாங்க லிதியா என்னும் பேரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டார். பவுல் சொல்லியவைகளை சொல்லியவைகளை கேட்கும்படி
வாசல் தள்ளினார். அல்லேலூயா. என்னதான் சொல்லாம திறந்திருந்தால் நிறைய பேர் கவனமா கேட்க மாட்டாங்க, தூங்கிடுவான். அல்லேலூயா. அடுத்து அவரும் அவன் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அல்லேலூயா. எப்படி இவன் மட்டும் கேட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவரை சந்திக்க சொல்லி அவரும் வீட்டாரும் ஃபுல்லா ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். எத்தனையோ வீட்டுல போய் ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட போது என் புத்தன் ரட்சிக்கப்பட்டதையே, நான் ரட்சிக்கப்பட்ட எங்க அக்கா தங்கச்சி ரட்சிக்கப்பட்டதையே. அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் கேட்டுக்கொண்டால். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை நினைக்கிறீங்களா? அப்படி தயவுசெய்து எங்க வீட்டுக்கு வந்து தங்கணும். அல்லேலூயா. சூரியநாஸ்தி என்ன பையனா வீட்டு மேல மாடி கட்டி ஊழியக்காரர் வரப்போனாங்க, தங்குப்பான்டா, புள்ள செத்து போனோம். புள்ள இல்லாம இருந்தது. எனக்கு குழந்தை பிறகு நான் குழந்தை பிறகு அந்த குழந்தை செத்து போச்சு. உடனே ஓடினான். உயிரோடு அந்த பையனை எழுத செஞ்சார் ஆண்டவர். கர்த்தருக்கு உயர்த்தப்பட்ட உதவியான கனப்படுத்திருப்பார். அல்லேலூயா. எவன் தப்பாம நினைப்பது மனநாம செய்வார். அல்லேலூயா. நான் தூக்கி போயிடும். அல்லேலூயா. எல்லாரும் கவனமா கேட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் பேர் தூக்கியே போயிடுவாங்க. அல்லேலூயா. எப்படிங்க? அப்போ நாங்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீக்கிரத்தில் கூடி வந்திருக்கேன். பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவருடைய சம்பாதித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். நடுராத்திரி மட்டும் போயிட்டு வார்த்தைகள் வீட்டிலே அநேக விளக்குகள் வைக்கிறதால காரணங்க. அவங்க எல்லாம் கூடி நம்ம மாடி மேல அங்க நிறைய விளக்கு இருந்ததுதான். விளக்குதான் எப்படி டியூப்லைட்லாம் இருக்கும் நினைக்கிறீங்களா? அந்த காலத்துல பார்த்தாங்க கருப்பு பார்த்தா புரியுதா? அநேக விளக்குலாம் எப்படி இருக்கும்? அந்த பார்த்தா இருந்ததுன்னா சூடா இருக்கும், பயங்கர ஆனல். ஆனால் எல்லாம் கவனமாக இருக்காங்க. அதே எப்படி அப்பொழுது ஐயப்போ என்ற பெயர் கொண்ட ஒரு வாலிபர் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே மிகுந்த தூக்கம் அடைந்து என்னவா இவர் இவ்வளவு பேசிருக்காங்க. அவர் தூக்கம் வந்துச்சு. எங்க உட்கார்ந்தாரு? ஏன் ஜனலே உள்ள சூடு எல்லாம் விளக்கிட்டு இருந்தது, எல்லாம் பார்த்தாங்க. ஜனலுக்கு உட்கார்ந்து நல்லா காத்து வாங்கிட்டு அந்த பாட்டு பேசினே இருக்காரு. பவுல் சும்மா உறவாட்டு அவர் பாட்டு பேசினே இருக்காரு. மிகுந்த தூக்கம் அடைந்து எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டாங்க. இவருக்கு மட்டும் தூக்கம் வந்துருக்கு. சோம்பல் காரணம் தூக்கமில்லை. அல்லேலூயா. உடனே போல் இறங்கி போய் விழுந்து அவனை அணைத்து இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அதுக்கப்புறம் கூட பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று புரிஞ்சுட்டு விடியற் காலம் மட்டும் வெகு நேரம் பேசுவது பின்பு புறப்பட்டான். அவன் நினைக்கிறாரா காலையில வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நல்ல கவனங்கள் நம்ம மற்றவர்கள் குற்றவாளி இருக்கக்கூடாது. நம்ம உற்சாகம் இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஆனந்தம் இருக்கணும். அல்லேலூயா. வியாபாரம் பண்றவன் அந்த பரிசை என்ன பண்ணா இவன மாதிரி நான் இல்ல, இவன மாதிரி நல்ல வார்த்தை 2 தடவை உபாசிக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துறேன், அவனால இவனே நீதிமானாக்கப்பட்டார் நான் சென்றான். லூக்கா 19ஆம் அதிகாரம் படிங்க. எல்லாரும் உட்கார்ந்து நிறைய பேர் கேவலமா பார்த்தாங்க. கேவலமா பார்த்தாங்க. இவன் பிரயோஜனம் இல்லாதவன் போயா நீ, நான் ஆண்டவரை பார்க்கணும். தள்ளி 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 முடிச்சுட்டாங்க பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் அவர் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரன்
ஆயக்காரனுக்கு தலைவர், டாக்ஸ் கலெக்டர் ஆபீசர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவரு. ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன். சகேரி என்னப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணா, போய் வியாபாரம் பண்ணியிருந்தான்னா, பாருங்க இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எல்லாரும் சொல்லுங்க, ஏசாமி அவர் எப்படி இருக்காரு பார்க்க வந்தான், வகை தேடினான். எப்படியாவது இதை பார்க்க நம்ம புள்ளனா இருக்கிறாரா, புள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அதை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். போயிட்டு எல்லாம் நம்ம குடும்பத்துல எல்லாம் உயரமாக ஓடி போய் ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தவனை கண்டு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நாம் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவனா சொன்னாரு, போயிட்டு இருக்கிறவரு மேல நம்ம தேடலாம். அவன் தட்டு நின்று அண்ணா தகையவே இறங்கி வா, இன்று நாம் வீட்டில் தங்க வேண்டும். உடனே என்ன சொல்றாங்க மத்தவங்க எல்லாம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தை அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் எல்லாரும் இந்த பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று பொருள்பட்டார்கள். முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் வச்சுக்க போடல. யாருக்கு தெரியும் எந்த சட்டத்துல யார் நம்பி போடல. அல்லேலூயா. முந்தினால திட்டுவான். அறிந்தவருக்கு அநேக அடிகள். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இதுதான் அவங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. முறுமுறுத்தார்கள். சகேயு என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா தானத்தனையாக திரும்ப உடனே, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் கொடுத்த அநியாயம் வாங்கினா தானத்தனையாக திரும்பி கொடுக்கிறேன். யார் சொல்றது? டாக்ஸ் கலெக்டர் ஆபீசர் ஐசிரோல இருக்காங்க. அல்லேலூயா. மத்தவங்க நியாயத்துக்கு இவங்க உருப்பட மாட்டான். இவங்கெல்லாம் பரவாயில்லை கிடையாது. இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் இருக்கிறானே. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. வெளியிட்டு படிங்க. அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் நிறைவை கொடுத்து, ஆண்டவரே, நான் உனக்கு கொடுப்பாங்க விசுவாசத்துக்கு கொடுத்தாரு. அது என்ன பண்றோம்னு பார்ப்பாரு. பணம் கொடுத்தானே, வீடு கொடுத்தானே, அவனுக்கு வாகனம் கொடுத்தானே, வண்டி ஓட்ட திறமையை கொடுத்தானே, என்ன பண்ணீங்க? அதே மற்ற பண்ணிட்டியா? அல்லேலூயா. கட்டப்படலாம் மகிமை உண்டானாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் கட்டப்பட்டு ஒருவரா இருப்பார். நல்ல ஒன்று தீமோத்தி 2ஆம் அதிகாரம் பிரதானமா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்ற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, நான் பிரதானமாய் சொல்றது என்னவெனில், புத்தி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும், எல்லா மனுஷருக்கும் யாரு? விசுவாசிகள் மாத்திரமா. விசுவாசிகள் எல்லாரும் தலைவர்கள் ஸ்டாலினுக்காக, உதயநிதிக்காக, மோடிக்காக, எல்லா மனுஷருக்காக. மோடியா அவர் ரொம்ப தப்பா பண்ணான். அதை பத்தி ஜபம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும், பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தி
பக்தியோடும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் கலக்கம் இல்லாமல் அமைதியான ஜீவனம் பண்ணபடிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்யப்படலாம். ஹalleluya. நாம மகிமை கொள்ளுகிறாங்க. ஹalleluya. நல்ல அந்த பாட்டு அஸ்பெக்ட் மேலடா ஐயா நம்ம கடைக்கு முன்னாடி போட்டு எரிஞ்சு போச்சியா, கரண்ட் இல்லையா, எரிஞ்சு போச்சு, என்னப்பா பண்ண? உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டு ஈபியை கூட்டம் வந்து அது போட்டலாம். சரி இப்ப கரண்ட் இல்லையா, தண்ணி இல்லையா, பில்லு கட்டுறீங்களா? கட்டுறேன். பில்லு ஒன்னா லேட்டா கட்டணும். ஐயோ லேட்டா கட்டினா ஃபைன் போட்டுருவாங்க. எவ்வளவு பில்லு கட்டுறேன்? நான் கடை சார் 10 மடங்கு வீடு மாதிரி இல்லை சார், 10 மடங்கு கத்து இல்லை தைரியமாக சொல்லுது. போனா ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டோம்னா, ஐயா நாங்க இது நோண்டணும், இது நோண்டதுக்கு காசு, அந்த கேபிள் எங்ககிட்ட இல்ல, கேபிளுக்கு காசு போய் தைரியமா சொல்லு. ஆனா அடக்கமா சொல்லு, சண்டை போடாத. ஐயா நாங்க வீடெல்லாம் பண்ணி அப்படி கட்டணா ஃபைன் போட்டுட்டியா, கரண்ட் இல்லையா, தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லு. ரெண்டாவது மண்டலத்தில் ஒருத்தர் உடனே போனார், சார் இது அநியாயம் சார், நோண்டதுக்கு காசா இது காசா? சண்டை போனேன் போய் போனேன். ஐயா நோண்டதுக்கு காசு கேட்கலாம், மேல கேபிள் காசு கேட்கலாம், எங்கேயாவது போகலான்னு கேட்டு அப்படின்னு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தவங்க சார் சொத்தாரு ஓனர் என்னன்னு கேட்கிறேன். ஓனரு சமாதானமா முதலமா தெரியாதவங்க கட்டுவாங்க. உனக்கு என்ன வேலை கேளுங்க, உன் பேர் என்ன கேளு, ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது மண்டலத்தில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாதான். ஐயோ கம்ப்ளைண்ட் பண்ணாதா யாரு சார்? நீங்களே அவங்க பேசுறது. பேர் என்னப்பா? என் பேர் பெருமாள். எத்தனை பேர் பரவாயில்ல ஒரே வருஷம் நீங்க ஒரு தன்னார்வலர் வேலை பண்றீங்க, ஞானிமா இருக்கா, எல்லாரும் திரும்ப கட்டுறாங்கப்பா, ஏற்கனவே மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சரி சார் சார் நாங்கள் போன வச்சுக்கோம், வேலை பண்ணி கொடுத்தோம் சார். எல்லாம் வேலை என்ன பண்ணிட்டு சார், அவனுக்கு காசு இருக்கணும், அவனையே நீங்க கேட்டா அவங்க ஓனரோட பேசுறது போயிடும். அப்புறம் போன வரலாம் அவனுக்கு தெரியாது, சம்பளம் பார்க்குறாங்க, ஒரு வேலைக்கு கொடுப்பாங்கதான். அதே இன்னொருத்தர் மாவுக்கு இருக்காரு, அவருக்கு இந்த கேபிள் போயிடுச்சு, அங்கேயே அந்த மாதிரி ரோடு போடலாம், மேல கேபிள் கனெக்ஷன் மேல ஏறிட்டு பார்த்து கனெக்ஷன் கொடுக்கணும். காசு கொடுக்குறியா? கனெக்ஷன் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இல்லப்பா கொஞ்சம் கொடுப்பேன், மாவு என்னம்மா வேலையில இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு. காசு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன், நான் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன். மேல அவர் பேசுறான், மாவு கொடுத்தாரு கேட்கிறாரு. அவர் திருப்பம் அப்படியா அங்கேயே உன்னை திருப்தி நான் பெருசா பல நோட போறேன், நீ எப்படி அறிவாரு நான் பார்த்துறேன். இவர் நோட ஆரம்பிச்சார், அவர் வழியில கனெக்ஷன் கொடுத்து ஹalleluya. நம்ம மற்றவங்களுக்கு பிரதானமாக தெரியாது. இப்படியா ஆண்டவருக்காக வேலை பண்ண அவனுக்கு கூலிக்கு சரி பண்ண முடியாது. ஹalleluya. பெற்றே வராமதால காணாமல் போன கணவன் ஆயிடுச்சு வருவார். ஹalleluya. இது சேரது தெரியாது, இந்த ராஜ்யத்தை சொல்லி தெரியாது. சொல்லணும் தேடி போய் எனப்பா சமாதானம் ஆண்டவர் வந்தா இன்னைக்கு சாயந்தரம் சொல்லுங்க, ஐயா நீ வேலை போன இடத்துல ஜெபமானியா, எவ்வளவு சம்பாதிச்ச ஒரு பொண்ணு ஆண்டவர் கொடுப்பியான்னு கேளுங்க. ஹalleluya. நான் வீட்டுல ருசி அப்பதான் சமைச்சு வைப்பேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உபவாசம் சொல்லுங்க. ஹalleluya. சரி என்ன சொல்றாரு? யாருக்காகவும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நலன்களான அமைப்பில் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்கள் யாருக்காகவும் அப்படியே கேட்கிறது. அது அப்படிங்க 3 நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். காசு கொடுத்தாரு, ஆறுதல் கொடுத்தாரு, போறதெல்லாம் அமைதியா வந்து அமைதியா போகும். எல்லாம் பயன்படுத்தி போகணும். பஸ்ல போனோம், வேன்ல போனோம், ஒரு வீட்டுல சுத்தமா போயிட்டு போனோம், பாட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கும் போது இருக்கு. இந்த சந்தோஷம் ஏன் பரிசுத்தவான்கள் மரணம் தேவனுடைய பார்த்து அருமையானது. ஹalleluya. கடைசி வரைக்கும் உண்மை கொண்டு வந்தாரு. ஹalleluya. வேற அர்த்தம் இருக்காது. ஹalleluya. பரிசுத்தவான்கள் மரணம் கர்த்தரை பார்த்து அருமையானது. ஹalleluya. சந்தோஷமா போறோம்னா
நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஏன்னா செத்து போனாலும் சந்தோஷமா இருக்கு. கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாரு, கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்த்தாலே வித்தியாசப்பட்டு இருக்கீங்க. ஐயா, உங்க சாமி செத்து போயிட்டாரு அப்படின்னா சிறுவர் ஆச்சாரங்க அது குட் ஃப்ரைடே அப்படிங்கிறாரு. ஆமா ஐயா, அவர் அப்படி தான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. எல்லாரும் ஐயோ செத்து போயிட்டாரு அப்புறம் நீங்க அழுது பொருட்கள் ஒப்பாரி வந்து ஆண்டவர் இருந்தாரா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் செஞ்சீங்கள ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அமைதியா சமாதானமா ஒழுங்க எல்லா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பாட்டு சந்தர்ப்பம் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஐயா வீட்டுல உதாரணமா பண்ண அந்த பெரியவர் எடுத்து சொன்னாரு, ஆனா நல்லா இருந்தாரு, அவர் விசுவாசமா இருந்தாராம். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அல்லேலூயா. நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆப்ராம் யாரு? ஊழியக்காரர். ஆப்ராம் சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அவரு வெற்றிகரமான வியாபாரி. ஆப்ராம் பைபிள்ல படிங்க, பெரிய சீமானா இருந்தான். அவனுக்கு அநேக ஆடுகள் மாடுகள் வந்தது. ஐஸ்வர்யமா இருந்தான். அவன் விட்டு ஐஸ்வர்யம் இடம் கொள்ளாமல் போயிட்டு ஆப்ராம் விசுவாசம். ஆப்ராம் பிசினஸ்மேன். அவர் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்படிக்கிறார். அவர் மேல விசுவாசத்திற்கு மோசே ஊழியர் நாளைக்கு மனதால் ஊழியம் பண்ண வந்தார். ஆப்ராம் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. பெரிய பிசினஸ்மேன், நல்ல செல்வங்கள், குழந்தைகள் நல்லா வளர்த்து அவருக்குமே ஊழியம் பண்றாரு. செல்வந்தனாக பெரிய அதிபதியா இருந்தார். அதனால சொல்றாரு, முன்னாடி வெட்டப்படுவான் பேசுறதுக்கு. இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இவர் எல்லாருக்கும் யோபு முதல் நாள் பாவம் செய்யவில்லை. அப்படி என்ன பண்ணாரு? ரெட்டிப்பா கொடுத்தாரு. யோபு முதல் அதிகாரம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யோபினிடம் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமமும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும். அல்லேலூயா. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 மாடுகளும் ஏற்பாடு 500 படுகளும் இருந்தது மாற்றி எல்லாரும் பணிகளும் இருந்தார்கள். அதில் அந்த மனுஷன் கிடைச்சிருக்கிற எல்லாரும் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா. சக்சஸ்ஃபுல்லா பெரிய பிசினஸ் பண்ணிருந்தான். அல்லேலூயா. அதை நாம் மகிழ்ச்சியாக நாம் முக்கியம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். அதை ஒரு முழு நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவையும் ஞானமும் இல்லை. அல்லேலூயா. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கிறாரோ, டிரைவிங்கா கத்து கொடுக்குறியா, ஏசி மெக்கானிக்கா, தச்ச வேலையா, கொத்தனார் வேலையா, செய்யபடி உன் கைக்கு நேர்வது எதுவோ அதை பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்தை செய்கிற வித்தை அறிவும் ஞானம் இல்லையே. பாதாளத்துக்கு நாங்கெல்லாம் மேல மேலிருந்து அல்லேலூயா. உனக்கு என்ன கிடைக்குதோ முழுசா பண்ணணும். அல்லேலூயா. நல்ல கவனம். நம்ம என்ன பண்றோமோ அதை சந்தோஷமா அனுபவிக்கிறது ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாருக்கு கொடுத்தாரோ அதை தேவன் யாருக்கு கொடுத்தாரோ அதை அனுபவிக்கிறது ஆண்டவர் தான் கொடுப்பார். பாருங்க 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி. தேவன் ஐஸ்வர்யம் தேவன் சம்பத்தை எவனுக்கு கொடுத்தாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, உயிரோட்டுக்கும் தேவன் அளித்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சுற்றி தன் படும் பிரயாசம் அனைத்து பலனை அனுபவிப்பதே நானும் உத்தம காரியத்தை
வாழ்ந்து தேவ நைசம் யாருக்கிறாரோ அதை அனுபவிக்கணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர்களான்னு சொல்லுவாங்க. இதுவரை நடத்தி இதுவரை அருமையான போதகரின் தந்தையை கடைசி வரை விசுவாசத்தை காண செய்து அவர் சுகமாக அழைத்துக் கொண்டீர். அருமையான ஆராதனையை நீ ஏற்றுக்கொண்டீர். அருமையான தேவ பாடல்களை கேட்க செய்தீர். மாற்றுவோம் என்பதனை இடைப்பட்டு அதில் வியாபாரம் செய்பவர்கள், அவருடைய வங்கி வைத்திருப்பவர்கள், எல்லா வேலைகளும் விதவிதமான வேலைகளை செய்வர்கள் அனைவருமே கூட தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அனைவருமே தேவன் தீர்மானமாக்கப்படுவார்கள் என்று உணர்த்துகிறேன். ஐயா, நாம் ஒருவரை தியானித்து சொல்லாமல் காத்து சொல்கிறோம். அனைவரும் உபதேசிக்கப்படுகிறவர் பகிர்ந்து கொடுக்கும் என்று சொன்னீரே. எங்களுக்கு ஜீவ வார்த்தைகளை சொல்லும் வகையான பிரார்த்தனை நாங்கள் ஆதரிக்க முடியாத அப்பா பார்த்த சமாளித்து இருந்தால் நாம் உண்மையப்படும். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு வேளை வழித்துவீர். அல்லேலூயா. அருமையான பிரசன்ன வார்த்தை இங்கு இல்லாமல் எங்கே வந்தாலும் நான் ஊழியம் செய்து கொள்வேன். உங்களுக்கு நன்மை உண்டாக பாதம் பிரசன்ன வார்த்தைக்காக சொல்லுங்கள். ஐயா, சபையை ஆசீர்வதியும். பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்தார்கள். வியாபாரம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், படித்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், படிக்காதவர்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசையை மார்பில் அடித்து அல்லேலூயா அடித்து கொள்ளவில்லை. நான் ஊழியம் செய்கிறேன், 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமம் திருத்துகிறேன், இவனை போல இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று வானத்தை ஏறெடுத்து பார்த்து புரியாமல் பாவியாக என்னை ரட்சித்தவர் கிருபையாக என்று சொன்னார். இவனே நீதிமானாக்கப்பட்டவர் வீட்டுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நம் ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்வது நீதிமான்களாக இருக்கிற சந்தர்ப்பம். ஐயா, உங்களுக்கு சொல்ற நல்லவே உங்களுக்கு சொல்றது ஐயா, அந்த ஒரு காலத்தை பெற்றோரை போல நாங்கள் இல்லாமல்
5 தாளந்து பெற்றவனை போல நாங்கள் அதிகமாக முடியாமல் நீ கொடுத்த வீடு, நீ கொடுத்த கணவன், நீ கொடுத்த பிள்ளைகள், நீ கொடுத்த கல்வி, நீ கொடுத்த தாளந்துகள், நீ கொடுத்த திறமைகள் நான் பெற்றுக் கொள்ள முடியாத தந்தார். ஆசீர்வதி சபைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை ஆமென். ஆமென்.